ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். நான் உங்கள் சுஷ்மிதா. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட். ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் 2026 நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்தமாக 119 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், எலிஜிபிலிட்டி, சேல்ரி, ஏஜ் லிமிட், அப்ளிகேஷன் ஃபீஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், காமன் மிஸ்டேக்ஸ்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 15th July 2026லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 14th August 2026. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட்க்கு 16th August 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ 17th Augustலேருந்து 26th August 2026 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்வைஸ், லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் இஷ்யூ, பேமெண்ட் ப்ராப்ளம், இன்டர்நெட் இஷ்யூ மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் அண்ட் சேலரி. இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் செக்ஷன் கண்ட்ரோலர் டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து நம்ம 119 பார்த்தோம். இந்த போஸ்ட்டுக்கு பே லெவல் 6 சேலரி கொடுக்குறாங்க. இனிஷியல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,400. இது பேசிக் சேலரி மட்டும்தான். இதோட டியர்னஸ் அலோவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் மாதிரி கவர்மெண்ட் அலவன்சஸ் ஆட் ஆகும். ஸோ இன்ஹேண்ட் சேலரி, லொக்கேஷன், போஸ்டிங் பிளேஸ், டிடெக்ஷன்ஸ் பொறுத்து இன்னும் அதிகமாக இருக்கும். ரயில்வேல பெர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சேலரி க்ரோத், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். டிகிரி எந்த ஸ்ட்ரீம்னாலும் ஜென்ரலி எலிஜிபிள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எலிஜிபிலிட்டியை ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் 20 years மினிமம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 33 years. ஏஜ் கால்குலேஷன் 1st July 2026 பேசிஸில் எடுத்துப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஜாப்ஸில் சேஃப்டி ரிலேட்டட் போஸ்ட்டுக்கு ஐசைட், ஹியரிங், ஓவரால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஃபிட்டாக இருக்கணும். மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ரிலாக்ஸேஷன், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ் படி ரிலாக்ஸேஷன் உண்டு. உங்களோட கேட்டகரிக்கு எக்ஸாக்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கலாம். செலெக்ஷன் மொத்தமாக 4 ஸ்டேஜாக நடக்கும். ஸ்டேஜ் 1 சிபிடி, இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். குட் ப்ரிப்ரேஷன் பண்ணினா இந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 பார்த்திங்கன்னா சிபிஏடி, அடுத்து சிபிஏடி. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். பர்டிகுலர்லி டெசிஷன் மேக்கிங், கான்சன்ட்ரேஷன், ரியாக்ஷன், அட்டென்ஷன், சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் மாதிரி ஸ்கில்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் ஜென்ரலி இருக்காது, ஆனால் குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கும். ஸோ சிபிடி கிளியர் பண்ணினவங்க கண்டிப்பாக இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேஜ் 3 பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், ஐடென்டி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க.
மெடிக்கலில் குவாலிஃபை பண்ணால் தான் ஃபைனல் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500, எஸ்சி எஸ்டி ஃபீமேல் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 250. நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணினா ரீஃபண்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபீ பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேமெண்ட் ரிசிப்ட் சேவ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் பாயிண்ட், ஒன் அப்ளிகேஷன் மட்டும்தான் சப்மிட் பண்ணுங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுனா அன்னெசரி கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஆர்ஆர்பி அனுப்புகிற அப்டேட்ஸ், ஓடிபி, அட்மிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தான் வரும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள். சிக்னேச்சர் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். பிளர் ஃபோட்டோ, இன்கரெக்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணினா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. முக்கியமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். கெஸ் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணாதீங்க. காமன் மிஸ்டேக்ஸ், இப்போ கேண்டிடேட்ஸ் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. இதை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட், ராங் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது. எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், கேட்டகரி சர்டிஃபிகேட், டிஓபி ப்ரூஃப் எல்லாமே கரெக்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட், மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது. இது அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஃபோர்த், இன்கரெக்ட் ஃபோட்டோ ஆர் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது. அப்லோட் பண்ண முன்னாடி இமேஜ் சைஸ், ஃபார்மேட், கிளாரிட்டி எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த சிம்பிள் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓவராலாக பார்த்தா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோல் 2026 நோட்டிஃபிகேஷன் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. குட் சேல்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், கரியர் க்ரோத், ஜாப் செக்யூரிட்டி, ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகியிருக்கு. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்க்கு முன்னாடி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி லேட்டஸ்ட் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் ரெகுலராக வேணும்னா ஜாப்ஸ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சுஷ்மிதா. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனோட மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ரயில்வே கெரியர்.